இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிறார். அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவனாயிருக்கிறார். செய்கிறவர் என்று சொல்வதை விட செய்து முடித்தவராயிருக்கிறார். ஆமென். அதை பெற்றுக்கொள்வதே தேவனுக்கு மகிமை. தேவன் செய்து முடித்தவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்வதே அவருக்கு மகிமை. ஆமென். ஆகவே இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். எடுப்போம். தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க கிருபையானது பிரசன்னமாகி வெளிப்பட்டு என்று இந்த வசனத்தை பார்க்கிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது வெளிப்பட்டது, பிரசன்னமானது, வெளிப்பட்டது. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கை மேன்மையாக அமைவதற்காக, நாங்கள் விடுதலை ஆவதற்காக தேவனுடைய கிருபையின் மூலமாய் இரட்சிப்பு வெளிப்பட்டது. ஆமென். அப்போ இரட்சிப்பு இங்கே அங்கே அல்ல, நம்மத்திலே வெளிப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்பொழுது நம்மை மேற்கொள்ளும்படிக்கு இரட்சிப்பு ஆயத்தமாயிருக்கிறது. இரட்சிப்பு என்றால் அதற்கு பல அர்த்தம். விடுதலை என்று அர்த்தம். ஆமென். பாதுகாப்பு என்று அர்த்தம். சுகத்தில் இருந்து, அதாவது சுவையினத்தில் இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வோமானால் அது இரட்சிப்பு. வேதனை, துன்பம், கவலை, கண்ணீரிலிருந்து விடுதலை ஆவோமானால் அது இரட்சிப்பு. பசி, பட்டினி, பற்றாக்குறைகள் இவைகளில் இருந்து நாங்கள் விடுதலை ஆவோமானால் இரட்சிப்பு. ஆங்கிலத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, for the grace of God that brings salvation. ஆமென். தேவனுடைய கிருபை அனுதினமும் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? இரட்சிப்பை கொண்டு வருகிறது, விடுதலையை கொண்டு வருகிறது, நன்மையை கொண்டு வருகிறது, சமாதானம், சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது, ஜீவனை கொண்டு வருகிறது. ஆமென். ஆமென். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த இரட்சிப்பு அதை கொண்டு வந்திருக்கிறது. தேவ கிருபையினால் இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே எல்லா விதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுக்கு தெரிந்த அல்லது மற்றவர்கள் சொன்ன ஒரு சில காரியங்களை தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? எடுத்து கொள்ளுகிறோம். ஆனால் இரட்சிப்பு என்று சொன்னால் பாதுகாப்பு அங்கே இருக்கிறது. இழப்பிலிருந்து விடுதலை அல்லது மீட்பு அங்கே இருக்கிறது. ரிஸ்க் என்று சொன்னால் எங்களுடைய நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன செய்யாமல், ஆபத்திலே அம்பிடாமல் நம்மை காத்து கொள்வது அல்லது ஆபத்திலே அம்பிட்டவர்களை விடுதலை ஆக்குகிறதாக இருக்கிறது. டிஸ்ட்ரக்ஷன், அழிவிலிருந்து நம்மை விடுவிக்கிறதாக இந்த இரட்சிப்பு இருக்கிறது. இருளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குவதாக இந்த இரட்சிப்பு இருக்கிறது. சுவையினத்திலிருந்து சுகத்தை தருவதாக இந்த இரட்சிப்பு இருக்கிறது. பாவத்தின் சம்பளமாகிய மரணம், சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வாதத்திலே நடத்துகிறதாய் இந்த இரட்சிப்பு இருக்கிறது. ஆகவே இரட்சிப்பு என்று சொன்ன உடனே பாவத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம் என்று மாத்திரம் நாங்கள் நினைக்கக்கூடாது. எல்லா விதமான ஆசீர்வாதமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேன்மையான சமாதானம், மேன்மையான சந்தோஷம், ஆமென், முழுமையான சுகம், முழுமையான விடுதலை, இவைகள் எல்லாமே நமக்கு இந்த இரட்சிப்பு கொடுத்திருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒரு சில காரியங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு சகோதரன் ஒரு போதகரிடத்திலே ஜெபிக்க வந்தாராம்.
வந்து அவர் 4-5 விதமான பிரச்சனைகள், அதாவது சரீரத்திலே அவருக்கு காணப்படுகிற 4-5 விதமான நோய்கள், நோவுகள், இவைகளையெல்லாம் அவர் சொன்னாராம். சொல்லிவிட்டு, சரி அதெல்லாம் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் எனக்கு ரொம்ப எப்பொழுதும் தலைவலியாக இருக்குது, அதில் ஒரு விடுதலை கிடைத்தாலே போதும், அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டாராம். அப்போ கவனியுங்கள், அவர் என்ன நினைக்கிறார் என்றால், தேவ வல்லமை அவருடைய எல்லா சரீரத்திலே காணப்படுகிற எல்லா சுக சுகமாக்க போதுமானதாக இல்லை. ஆகவே ஒன்றை சுகமாக்கினாலே எனக்கு போதும், நான் எப்படியாவது மற்ற காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழ்ந்து கொள்வேன் என்று அவர் சொன்னாராம். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரன் அவரை பார்த்து, ஏன் நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள்? என் பரலோகத்திலே எல்லா சுகத்தையும் இப்பொழுதே உங்களுக்கு தரத்தக்க வல்லமை அங்கே இல்லை, வறுமையில் இருக்கிறது, பற்றாக்குறையில் பரலோகம் இருக்கிறதுன்னு நினைக்கிறீர்களா என்று கேட்ட பொழுதுதான் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனையோ கேலக்சிஸ் என்று சொன்னால் கோடிக்கணக்கில், அதாவது எண்ணவே முடியாத அளவுக்கு கேலக்சிஸ் இந்த வான மண்டலத்திலே இருக்கிறது. அப்போ எவ்வளவோ கிரேட்டான காரியங்களை அவர் படைத்திருக்கிறார். எங்களுடைய இந்த சிறிய மூளைக்கு இன்னும் எட்டவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படியாக நாங்கள் திண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த சிறிய மூளையை வைத்து தேவனும் ஒரு சிறியவராய்த்தான் இருப்பார். அவர் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை தர மாட்டார். ஏதோ 1-2 அவர் அள்ளி போடுவார் அல்லது கிள்ளி போடுவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் முழுமையான விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். ஒரே பலியினால் நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். என்றைக்கும். ஆமென். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பூரணப்படுத்த முடியாத பலிகளை அனுதினமும் செலுத்தி வந்தார்கள், வருஷந்தோறும் செலுத்தி வந்தார்கள். ஆனால் தாங்கள் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை, சாபத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை என்ற சந்தேகம், எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை வாட்டினது. அந்த பயம் வாட்டினது. அதனால் எப்பொழுதும் பலி செலுத்துகிறவர்களாக, அந்த பயத்தின் நிமித்தம்தான் தேவனை தேடினார்கள், பயத்தின் நிமித்தம்தான் பலிகளை செலுத்தினார்கள். அவைகள் தான் இன்றைக்கு எல்லா சபைகளுடைய சத்தியங்களாய் இருக்கிறது, சபையின் போதகமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் மறுபடியும் பயப்படுகிறதற்கு நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் புத்திரராக இருக்கிறோம். ரட்சிப்பு எல்லாரையும் மேற்கொள்ளத்தக்கதாக வெளிப்பட்டிருக்கிறது, நம்மோடு கூட இருக்கிறது, நமக்கு முன்பாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுதே எப்பேற்பட்ட ரட்சிப்பு என்று சொன்னால், விடுதலை என்று சொன்னால், மீட்பு என்று சொன்னால், பரிபூரண சுகம், பரிபூரண ஆசீர்வாதம், இவைகளை நாங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஆண்டவரே கொஞ்சமாய் நீர் என்னை ஆசீர்வதித்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உண்மையிலேயே மற்றவர்களை நேசிக்கவில்லை, வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, தேவ தீர்மானங்களையும் திட்டங்களையும் அறிந்து கொள்ளவில்லை. உமாகமம் 28வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், நீங்களோ கடன் வாங்க மாட்டீர்கள், ஆனால் பல தேசங்களுக்கு கடன் கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவருடைய பற்றாக்குறையிலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் நாங்களோ இல்லை, ஆண்டவரே ஒரு கொஞ்சம் தந்தால் போதும், நானும் என் வீட்டாருமோ என்றால்
கர்த்தரே சேவிப்போம், கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரம் போதுமானதை தந்தால் போதும், நாங்கள் இப்படியே வாழ்ந்து செத்து போய் விடுவோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உன்னை போல் உன் அயலானே நேசி, நான் உயிரை கொடுத்து உன்னை நேசித்தது போல மற்றவர்களை நீ நேசி என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே மற்றவர்களையும் நாங்கள் விடுதலையாக்கும்படிக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே நாங்கள் இருக்கிறோம். இன்னொரு சகோதரனை நான் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய சட்டையை, ஷர்ட்டை என்று வைத்துக்கொள்வோம், அதை எடுத்துக்கொள்ள உன்னோடு வழக்காடினால் கோட்டை சூட்டையும் அவனுக்கு கொடுத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கொடுக்க வேண்டுமானால் நான் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உன்னிடத்திலே கடன் கேட்கிற எல்லாருக்கும் கடன் கொடு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கேட்கிறவனுக்கு நான் கொடுக்க வேண்டுமானால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே ஆசீர்வாதம் தவறு அல்ல. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நோக்கம் இருக்கிறது. இந்த பூமியிலே தேவன் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆகவே அங்கே தேவ நோக்கம் இருக்கிறது. இந்த வாழ்க்கையை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும், அதுதான் தேவ அழைப்பு என்று சொல்லுகிறோம். இந்த வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். பூமியிலே என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். என்னை குறித்து அவர் மற்றவர்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து நான் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதிகாலை, கிட்டத்தட்ட அதிகாலை 2 மணி நான் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களுக்காக தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் அநேகர் நல்லா குரட்டை விட்டு தூங்குகிற நேரம். ஆனால் நானும் தேவன் எனக்கு கொடுத்ததை, என்னிடத்தில் சொன்ன காரியங்களை உங்களுக்காக செய்யும்படி என்னிடத்தில் கொடுத்த காரியங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பு என்பதை அறிந்து தெரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இது எனக்கு பாரம் அல்ல. மிகவும் சந்தோஷமாய் உங்களோடு தேவ வசனத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவ சித்தம் என்னதென்று தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவ கிருபையானது பிரசன்னமாகி இருக்கிறது. எங்கேயோ அங்கேயோ இல்லை. அழுது குளறி கண்ணீர் வடித்து 40 நாள் உபவாசம் இருந்து கூப்பிட வேண்டிய அளவிலே தேவ கிருபை இல்லை. தேவ கிருபை இப்பொழுதே பிரசன்னமாகி இருக்கிறது நம் மத்தியிலே. உங்களை மீட்கும்படிக்கு, உங்களுடைய பிள்ளைகளை மீட்கும்படிக்கு, உங்களை சுகயினத்திலிருந்து மீட்கும்படிக்கு, குறைவுகளிலிருந்து மீட்கும்படிக்கு, பிசாசின் கட்டுக்களில் இருந்து, செய்வினை சூனியங்கள், தடைகள், தாமதங்களில் இருந்து உங்களை மீட்கும்படிக்கு தேவனுடைய திட்டம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ரட்சிப்பு இப்பொழுதே உங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய விடுதலையை இப்பொழுதே காண முடியும். கடந்த நாட்களிலே ஒரு குடும்பம் கனடாவுக்கு என்ன செய்தார்கள், விசா அப்ளை பண்ணினார். ஆனால் கனடியன் எம்பசி என்ன செய்தது, ரிஜெக்ட் பண்ணிவிட்டது. அவர்கள் என்னிடத்தில் டெலிஃபோன் பண்ணி தயவு செய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் புத்த சமயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தேவன் நல்லவர், அவர் ரட்சிக்கிறவர், மீட்கிறவர், தடைகளை நிர்மூலமாக்கி அவர்களை விடுதலை ஆக்குகிறவர் என்று அறிந்திருந்தபடியினால் நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினேன். இப்பொழுது அவர்கள் விசாவை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான யாவற்றையும்
பிதாவானவர் கிறிஸ்து இயேசு மூலமாய் செய்து முடித்தார். அங்கே தடைகள் நிர்மூலமாக்கப்பட்டது. அவர்கள் மேன்மையாக வாழ வேண்டும், மேன்மையான இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்த அந்த நினைவுகளை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். தேவன் கெடுக்கிற தேவன் அல்ல, தன்னையே கொடுத்த தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நாங்கள் தேவனை தவறாக புரிந்து வைத்திருக்கிறபடியினால் தைரியமாய் நம்மால் ஜெபிக்க முடியவில்லை. பிசாசின் கிரியைகளை தைரியமாய் நிர்மூலமாக்க முடியவில்லை. ஈஸியாக என்னால் சொல்லி இருக்க முடியும், இல்லை போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது தேவ சித்தம் இல்லை, நீங்கள் இலங்கையில் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம், ஆகவே தேவனே இதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறார் என்று நான் சொல்லி இருக்க முடியும். நான் தேவனை சரியாய் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருந்திருந்தார். இன்றைக்கு அநேகர் தேவனை சரியாக புரியாமல் அறியாமல் இருக்கிறபடினால் அவருடைய வாழ்க்கையிலே வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், பாதுகாப்பின்மை எல்லாம் ஏற்படுகிறது. நோய்கள் வருகிறது, அவர்களை மேற்கொள்ளுகிறது. மரணம் குடும்பத்தை மேற்கொள்ளுகிறது. ஏனென்றால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து வந்ததின் நோக்கம் என்ன? கவனியுங்கள். யோவான் 3:16 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவர் அன்பு கூறுகிற தேவன். உலகத்தை கண்டிக்கவோ தண்டிக்கவோ அழிக்கவோ இயேசு வராமல் உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், ஜனங்கள் பேர் அழிவில் இருந்து காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் வந்தார் என்று இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அவர் செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இப்பொழுதே பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்வோம், விடுதலையை இப்பொழுதே பெற்றுக்கொள்வோம், சகல சாபத்திலும் இருந்து இப்பொழுதே விடுதலையாக்கப்பட்டு உயர்வை இப்பொழுதே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன இங்கே சொல்லுகிறார்? குமாரனை விசுவாசிக்கிறவன். தேவ குமாரன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று குமாரனை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் அழிவில் இருந்து மீட்கப்படுகிறோம். நாங்கள் கெட்டு போவதில்லை. நாங்கள் மீட்கப்படுகிறது மாத்திரமல்ல, உன்னதத்திலே உட்கார பண்ணுகிறார். மேன்மையான இடங்களிலே நாங்கள் உட்கார்ந்திருப்போம். மேன்மையான பதவிகளிலே நாங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் தேசத்துக்கு சேமம் உண்டாகும், தேசத்தை மீட்க முடியும், தேசம் செழிப்படைய பண்ண முடியும். கவனியுங்கள், யோசேப்பு விடுதலை இல்லாமல் ஜெயிலுக்குள் இருக்கும் பொழுது யாரையும் விடுதலையாக்க முடியவில்லை. அப்படி விடுதலையாக்கினாலும் அங்கே ஜெயிலுக்குள் இருக்கிற ஒரு சிலருக்குத்தான் தீர்க்க தரிசனமோ அல்லது தேவ திட்டத்தையோ சொல்ல முடிந்தது, ஊழியம் செய்ய முடிந்தது. ஆனால் அவன் உயர்த்தப்பட்டு ராஜ அரண்மனையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது தேசத்தையே விடுதலையாக்கத்தக்கதாய் தேசம் வறுமைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறது. பிசாசு அவர்களை வறுமையினால் அழிக்கப் போகிறது. அந்த திட்டத்திலிருந்து, பிசாசின் அந்த திட்டத்திலிருந்து ஜனங்களை மீட்கும்படிக்கு தேவன் யோசேப்பை ராஜ அரண்மனையிலே உட்கார பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப பெரிய பதவிகளிலே உட்கார பண்ணுகிறார். அப்பொழுது அவர்களால் தேசங்கள் மீட்கப்பட முடியும். உங்களையும் கூட தேவன் பெரிய பதவியில் உட்கார பண்ண விரும்புகிறார். ஆனால் அநேகர், இல்லையா ஆண்டவரே, இந்த இடம் மாத்திரம் எனக்கு போதும், எனக்கு போதும். ஏனென்றால் மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கில்லை.
எங்களுடைய விடுதலையோடு கூட மற்றவர்களும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கின்ற அன்போ தீர்மானமோ திட்டமோ நம்மிடத்தில் இல்லை. ஆகவே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எங்களை குறித்தும் எங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் தான் இருக்கிறதை அல்லாமல் நாங்கள் மற்றவர்களை குறித்து சிந்திக்காமல், அவர்களுடைய ஆசீர்வாதத்தை சிந்திக்காமல், தேசங்கள் விடுதலையாக வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்காமல், நாங்கள் எங்களை மாத்திரம் சிந்திக்கிறபடினால், ஆண்டவரே நீர் கஞ்சியோ கூழோ நீர் கொடுக்கிறதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். எங்களுக்கு வர வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் அவன் திருடி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திலே நாம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழும்படி அல்ல, அநேகர் இந்த ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம் மூலமாய் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் நாங்கள் இருக்கிறபடினால் நம்மால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும் நம்மால் முடியவில்லை. கவனியுங்கள், எப்படியாக அநேக வேளைகளிலே தவறாக புரிந்து கொண்டு தவறாக நாங்கள் செயல்படுகிறபடினால் தேவனுடைய ரட்சிப்பை, மீட்பை, விடுதலையை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மத்தியிலே வெளிப்பட்டும் இங்கே பார்க்கிறோம். என்ன ரட்சிப்பு என்ன செய்ததாம்? தேவ கிருபையானது பிரசன்னமானது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை. கவனிங்கள், இவைகள் நம்முடைய கிரிகையினால் வந்தவைகள் அல்ல, நம்முடைய உபவாசத்தினால் நாங்கள் செய்த நன்மைகளினால் ஒருத்தல்களினால் இவைகள் வந்தவைகள் அல்ல. இது தேவ கிருபையினால் வெளிப்பட்ட ரட்சிப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம், சுகமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து நாங்கள் சில வார்த்தைகளை வாசிப்போம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான பொழுது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அங்கே அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, அவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்பேற்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோப்பு, யோசேப்பு, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். கவனிங்கள், மேன்மையான தேவன் அவர்களுக்கு இரட்சிப்பை அளிக்கும்படிக்கு அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய ஞானத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், அவருடைய பலத்த செய்கைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். அங்கே அவர்களே சொல்லுகிறார்கள், உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு, ஜெப ஆலயங்களிலே உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்பேற்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், வல்லமை எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? இப்படியாக அவர்கள் பேச ஆரம்பித்தார். ஆனால் தேவன் அவர்கள் மத்தியிலே வந்த நோக்கம் என்ன? அவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படிக்கு தேவன் அங்கே வசனத்தை பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களோ வசனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் வசனத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை, அந்த வசனத்தை விசுவாசிக்கவில்லை. இது ஜீவனுள்ள வார்த்தை, இது என்னை விடுதலையாக்கும், இது என்னை மகிமை அடைய செய்யும், மகிமையிலிருந்து என்னை மகிமைக்கு எடுத்து செல்லும் என்றெல்லாம் அவர்கள் என்ன செய்யவில்லை, அந்த வசனத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை.
கேட்ட வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கவில்லை. ஆகவே அங்கே பார்க்கிறோம், அவர்களுக்கு முன்பாக அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. ஆனால் அவைகள் எதுவும் அவர்களை தொட முடியவில்லை அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்கவில்லை. அவர்களுக்கு முன்பாகத்தான் இயேசு இருக்கிறார். இப்பொழுது நான் வாசித்த வசனத்தின்படி மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை உங்களுக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு ஏற்கனவே செய்து முடித்து அதை இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுவதும், அவரை பற்றி பேசுவதும், இவரை பற்றி பேசுவதும், இப்படியாக பேசி நம்முடைய விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்துகிறோம். அவருடைய வார்த்தையோடு எங்களை இணைத்துக் கொள்வதில்லை. இது தேவ வார்த்தை, இது மாறாத வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் இந்த வார்த்தை செய்து முடிக்கும். இந்த வார்த்தை எனக்கு விடுதலையை, மேன்மையை, உயர்வை கொண்டு வந்திருக்கிறது என்று விசுவசிக்காமல் என்ன செய்தார்கள்? தேவையில்லாத வார்த்தைகளை அங்கே பேசுகிறார். கவனிங்கள், இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்தாரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு புறப்பட்டு அடுத்த கிராமத்துக்கு சென்றார். அப்ப கவனியுங்கள் பிரியமானவர்களே, தேவன் பலத்த செய்கைகளை செய்யும்படி, மேன்மையான காரியங்களை செய்யும்படி அவர்கள் மத்தியிலே வெளிப்பட்டார். இந்த வார்த்தை எப்படி தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறதோ, பிரசன்னமாகி என்ன தேவனுடைய நம்மை ரட்சிக்கும்படிக்கு அல்லது எல்லா மனுஷரையும் ரட்சிக்கும்படிக்கு தேவ கிருபையானது பிரசன்னமானது. அதைத்தான் நாங்கள் இன்னொரு விதத்திலே இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ கிருபையானது இயேசு கிறிஸ்து மூலமாய் அங்கே பிரசன்னமானது. ஜனங்கள் மத்தியிலே இயேசுவே தேவகுமாரனே ரட்சிக்கிறவராய், இரட்சகராய், மீட்பராய் பிரசங்கமானார், வெளிப்பட்டார். ஆனால் அவரோடு கூட, அவருடைய வார்த்தையோடு கூட ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அவர்கள் விசுவாசிக்கவில்லை. மாறாக இவ்வளவு காரியங்களை பார்த்தும் அவர்கள் அவவிசுவாசப்பட்டார்கள். அவர்கள் அவவிசுவாசப்பட்டபடினால் தேவனால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இன்னொரு விதத்திலே சொன்னால், தேவனிடத்தில் இருந்து அற்புதங்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் ஆலயத்துக்கு அநேகர் வேதனையோடு வருகிறார்கள், துன்பத்தோடு வருகிறார்கள், பிசாசோடு வருகிறார்கள், செய்வின சூனியத்தோடு வருகிறார்கள். அப்படியே மறுபடியும் ஆராதனை முடித்து அதே பிரச்சனையோடு, அதே வேதனையோடு, அதே துன்பத்தோடு மறுபடியும் அவர்களுக்கு வீட்டுக்கு செல்லுகிறார். விடுதலை இல்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அவருடைய வார்த்தை மாறாதது. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அவர் சொன்னால் சொன்னதுதான். வந்தவர்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து, தேவ கிருபையை நம்பி, அதிசயங்களை, விடுதலையை எதிர்பார்த்து அங்கே வரவில்லை. இன்றைக்கு நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் அப்படியாக இருக்கிறீர்கள். அதாவது இன்றைக்கு இந்த செய்தி மூலமாக எனக்கு விடுதலை உண்டு, இந்த ஊழியக்காரன் பேசுகிற இந்த வார்த்தை என்னை விடுதலை ஆக்குகிறது, இந்த விடுதலையை நான் இன்றைக்கே பெற்றுக்கொள்வேன் என்று விசுவசிக்காமல் நாங்கள் இந்த செய்தியை கேட்பதற்காக வருகிறோம்.
தேவன் கழுதையை கொண்டும் நம்மோடு பேசி நம்மை விடுதலையாக்க முடியும். ஆகவே இன்றைய நாளிலே இந்த தேவ மனுஷன் மூலமாய் தேவன் என்னோடு பேசி என்னை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பற்றாக்குறையில் இருந்து, என்னுடைய சுகையினத்தில் இருந்து, என்னுடைய தடைகள் தாமதங்களில் இருந்து என்னை விடுதலையாக்குவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த செய்தியை கேட்காமல் ஏதோ பிரதர் சொல்றார் கேட்கலாம் என்று அநேகர் வருகிறோம். அநேகர் இவர் வித்தியாசமான ஒரு வெளிப்பாட்டை சொல்வாரா என்று சொல்லி ஒரு காதுக்கும் ஒரு இதயத்துக்கும் ஒரு கிளுகிழுப்பை ஏற்படுத்துவதற்காக அல்லது வித்தியாசமான ஒரு செய்தியை இன்றைக்கு கேட்டேன் என்று மற்றவர்களுக்கு சொல்வதற்காக சில வேளைகளிலே நாங்கள் வித்தியாசமான டீச்சர்ஸ் ப்ரீச்சர்ஸை தேடி திரிகிறோம். ஏனென்றால் வித்தியாசமான ஒரு செய்தி வேண்டும். ஆனால் எந்த செய்தியோடும் விசுவாசத்தை கொண்டு நம்மை இணைத்து கொள்ளுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த நற்செய்தி அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது, ஆனால் கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்காதபடியினால் அது அவர்களுக்கு பலனற்று போனது என்று நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அப்ப விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கும் பொழுதுதான் அங்கே அவைகள் கிரியை செய்ய முடியும். கவனியுங்கள், பிசிக்கலாய் மாமிச ரீதியாய் இயேசு ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு மேன்மையான மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு அங்கே வந்தார். ஆனால் அவரால் எதையும் செய்ய முடியவில்லை. தடைகளையும் தாமதங்களையும் விசுவாசத்தின் மூலம் கொண்டு வந்தது அவர்கள்தான். இன்றைக்கு நாங்களும் ஜபிக்க வருகிறோம். ஜபம் முடிந்த உடனேயே விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம். அவரை குறித்து இவரை குறித்து, இவர் அவருடைய மகன், இவர் இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இவர் தச்சனாக இருக்கிறார், இவர் அந்த வேலையெல்லாம் செய்தவர், இது இப்படியாக பேசி தேவ மகிமையை இழந்து போகிறோம். தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறோம். தேவனோடு உள்ள இருக்கிற இணைப்பை இழந்து போகிறோம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நாங்களே எங்களுடைய ஜபங்களுடைய பதில்களை கேன்சல் பண்ணுகிறோம். ஜபத்துக்கு வருகிறோம், ஜபிக்கிறோம், விசுவாசத்தை அதற்கு பிறகு பேசுகிறோம். இது நடக்காது, எனக்கு தெரியும், அப்பவே தெரியும், இது சரிவராது, இப்படியாக பேசும். நடக்கும் என்று பார்த்தா ஆனால் நடக்கலையே. ஜபம் கேட்கப்பட்டிருக்கும் என்று பார்த்தா ஆனால் கேட்கப்பட்ட மாதிரி தெரியலையே. இப்படியெல்லாம் பேசுகிறபடினால் நாங்கள் எங்களுடைய ஜபங்களை, தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய மகிமையை, விடுதலையை நாங்களே தடை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ கவனியுங்கள், ஒரு சிலர் மாத்திரம் அங்கே அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மாத்திரம் விசுவசித்தார்கள். ஆனால் எல்லாரையும் விடுதலையாக்க வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். எல்லா மனுஷரையும் விடுதலையாக்க வேண்டும், எல்லா மனுஷரையும் மீட்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் திட்டமாய் இருக்கிறது. ஆமென். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இது அவருடைய சித்தம். எல்லா மனுஷரும் விடுதலையாக்கப்பட வேண்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலையாகி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், மரணத்திலிருந்து விடுதலையாகி ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். தரித்திரத்திலிருந்து விடுதலையாகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தடைகள் தாமதத்திலிருந்து விடுதலையாகி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பது தேவ திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிகிறார்கள். சரியான சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் பொழுது அந்த சத்தியமே நம்மை விடுதலை ஆக்குகிறது. இந்த சத்தியத்தை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு விடுதலை உண்டாகும். கடந்த நாட்களிலே ஒரு ஊழியக்கார் ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு இப்படியான நான் பேசிக்கொண்டிருந்தேன், அதை கேட்டுக்கொண்டிருந்தார். பல வருடமாய் அவருக்கு இருந்த வலி அவரை விட்டு நீங்கிட்டு.
ஹல்லேலூயா. இது அவர் சொன்ன சாட்சி. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஏனென்றால் இந்த வார்த்தை என்னுடையது அல்ல, தேவாதி தேவன் உடைய சர்வ வல்லவருடைய மகிமையான வல்லமையான வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தை நிச்சயமாய் செய்ய வேண்டியதை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்தே ஆகும். நீங்களிடம் கொடுத்தால், நீங்கள் விசுவாசித்தால். ஹல்லேலூயா. இன்னும் சில வார்த்தைகளை வாசிப்போம், கவனிங்கள். அநேக வேளைகளிலே இலகுவாக மரணத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், அல்லது நோய்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இவைகளெல்லாம் தேவ சித்தம் என்று நாங்கள் நினைக்கிறோம். கவனிங்கள், தேவன் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல். அப்போ துன்மார்க்கமாய் வாழுகிறவன் கூட மரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கவனிங்க, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார், துன்மார்க்கன் மரிப்பது எனக்கு பிரியமே இல்லை. எவரும் மரிப்பது தேவனுக்கு பிரியமில்லை. அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கவனியுங்கள், தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே, என்றால் வாழ்ந்திருப்பதையே, உயிரோடு இருப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல். அப்ப கவனியுங்கள், ஏதோ ஒரு காரியத்தை நம்புகிறோம், அதை விட்டு திரும்பி தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், இயேசுவன் விடுதலையாக இருக்கிறார், இயேசுவன் மீட்பாக இரட்சிப்பாக இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் அவைகள் நம்மை மேற்கொள்ளும், நம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளும், நம்முடைய தேசங்களை மேற்கொள்ளும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கவனிங்கள், மத்தேயு 23வது அதிகாரம் 37 to 39 வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்தவளே. அப்ப கவனியுங்கள், தேவன் என்னை போல ஊழியக்காரரை அனுப்பி கொண்டே இருக்கிறார், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப அனுப்பி கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை கேட்டு மீட்பை அடையாமல் அந்த ஊழியக்காரரை குறித்து தவறாய் பேசி அவர்களுக்கு கல்களை எறிந்து அவருடைய பெயர்களை அவமானப்படுத்தி நிந்தைகளை உருவாக்குவது, அவர்களை கொலை செய்வது, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போவது, அவருடைய வார்த்தைகளை ரிஜெக்ட் பண்ணுவது, இப்படியான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய அன்பை கவனிங்கள். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ, தேவனுடைய அன்பை கவனிங்க, எத்தனையோ தரம் மறுபடியும் 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 நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய், கொலை செய்து கொண்டிருக்கிறாய், நான் அனுப்புகிற ஊழியக்காரரை ரிஜெக்ட் பண்ணுகிறாய், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய், நம்பாமல் இருக்கிறாய். ஆனால் நானோ, தேவனோ மறுபடியும் 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 அவர்களை கூட்டி சேர்க்க வேண்டும், வரப்போகிற அழிவிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதிலே நோக்கமாயிருந்து எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று.
தேவனுடைய அன்பை உணராமல் அறியாமல் போனோம். தேவன் எங்களை விட்டுதலையாக்கும்படிக்கு பல ஊழியக்காரரை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் ஜீவனை பேசிக்கொண்டிருக்கிறார், சுகத்தை பேசிக்கொண்டிருக்கிறார், விடுதலையை பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இவைகளை நம்பாமல் நாங்கள் இருக்கிறோம். இதோ உன் வீடு உங்களுக்கு பாழாக்கப்படும். நாங்கள் நம்பாமல் இருக்கும் பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலையை நாங்கள் நம்பாமல் இருக்கும் பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் நம்பாமல் இருக்கும் பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்ட இரட்சிப்புக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களும் இருக்கு என்பதை அறியாமல் தெரியாமல் தேவ ஆசீர்வாதங்களை ரிஜெக்ட் பண்ணி கொண்டு நாங்கள் இருக்கும் பொழுது அங்கே என்ன பார்க்கிறோம்? அழிவு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அந்த அழிவையும் தேவன் தான் நமக்கு கொடுத்தார் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அழியாதபடிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல், ஆங்கிலத்திலே அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய நீத்தியமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு அவர் தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே பார்க்கிறோம், மத்தேயு 23வது அதிகாரம் 37 39 வரைக்கும் என்னத்தை வாசிக்கிறோம்? இதோ உன் வீடு உனக்கு பாழாகி விடப்படும். சத்துருவானவன் வருகிறான், என்ன செய்ய போகிறான்? எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க போகிறான். ஆனால் நீயோ, அவன் என்ன சொல்லுகிறார்? நீயோ அவரிடத்திலே வரவில்லை என்று சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீ சொல்லும் அளவு, உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட தேவ செய்தியை நீ நம்பும் அளவும், அந்த செய்தியோடு நீ உன்னை இணைத்து கொள்ளும் வரைக்கும் என்ன நடக்காது? அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க முடியாது. ஏனென்றால் நடக்க முடியாதபடிக்கு தடைகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் விசுவாசத்தினால், தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதனால். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கே தேவ ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லா இடத்திலும் இருந்து, அதாவது எல்லா ஏரியா, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஏரியாவிலும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமென். சரீரத்திலே தேவையான விடுதலை, உங்களுடைய ஃபைனான்ஸிலே தேவையான விடுதலை, உங்களுடைய சுகத்திலிருந்து தேவையான விடுதலை, பிசாசனுடைய கிரிகைகளிலிருந்து கட்டுக்களிலிருந்து தேவையான விடுதலை, எல்லாவற்றையும் தேவன் அவருடைய ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. ப்ரே பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுவதாக, உம்முடைய ரட்சிப்பு அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது, வெளிப்பட்டது என்ற வார்த்தையின்படி வெளிப்பட்ட அந்த ரட்சிப்பு ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், குடும்பங்களை மேற்கொள்ளட்டும், பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும், இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை மேற்கொள்ளுவதாக. தேவரீர் இவர்களுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும் சமாதானமும் சந்தோஷமும் இவர்களை மேற்கொள்ளட்டும். இவர்கள் பலருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவர்களை கொண்டு தேசங்கள் விடுதலையாக்கப்படுவதாக, இவர்கள் மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக, ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இவர்களை தொடருவதாக, இவர்கள் மூலமாய் மற்றவர்களையும் மேற்கொள்ளுவதாக, சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் எண்ணற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.